டாம் தான் வளர்க்கும் பூனைக்குட்டியா? ஓ சூப்பர் சூப்பர். ஜெகதீஷ் கரெக்டு தானே ஜெகதீஷ்? ஆமாம், அவங்கவுங்க பேசுறது உங்களுக்கும் தெரியும். மணி என்னோட தம்பி மாதிரி நம்ம லைவுக்கு வரவர். அவர் எல்லாத்துலேயும் பேசும்போது நம்பர் கொடுக்கும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அவர் நம்பர் கொடுத்து பிரியா அதை எடுத்து போய் பேசுகிறாங்க. பிரியா ஆன்லைனில் எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தது எல்லாருக்குமே இங்கே தெரியும். ஒருத்தர் 2 பேருக்கா நம்பர் கொடுக்குறாங்க, ஊருக்கே நம்பர் கொடுக்குறாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் செந்தில்குமார் வந்து என்னமோ பேசுகிறாரு வந்து, அவ்வளோதான். அது செந்தில்குமார் ஐடி ஃபேக் ஐடி நல்லா தெரியும். பிரியாவே அவங்க வீட்டுக்கார பேர்லேருந்து வந்து பேசலாம். ஓகேவா? நான் அதை பற்றி கவலைப்படல. அதுக்கே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. நம்ம ஏன்ப்பா அதை பற்றி பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட். சாட்டர்டே வந்தீங்களா? ஓகே, ரெஸ்ட் எடு நல்லா. நானே ஈரோடு போயிட்டு வந்து ஒரே உடம்பு வலி தங்கம். டேப்லெட் போட்டேன். ஜெகதீஷ் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பக்கிட்ட தப்பு இல்லையேப்பா, நம்ம தைரியமாக பேசலாமே. தவறு இருக்கவங்க தான் பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு வராமல் இருக்கணும். ஓகேவா? நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம நேர்மையாக இருக்கோம், நேரடியாக இருக்கோம், அது ஒரு பிரச்சனையும் இல்லையே. மேகநாதன் தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க. 3rd இயரா முடிய போகுது, அதான் காலேஜ் டூர். கண்டிப்பாக வரேன். அதாவது எனக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைக்கு முக்கியமான வேலை இருக்குது ஜெகன். வியாழக்கிழமைக்கு கண்டிப்பாக வர பார்க்குறேன். ஓகேவா? வியாழன் அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான், கண்டிப்பாக வர பார்க்குறேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது தான் ஜெகதீஷ், உங்களுக்கு தெரியும்ல. மணியோட ஃப்ரெண்டு உறவுக்காரங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு புரியும் இல்லையா? வாங்க செல்லம், வணக்கம். ஹாய், எந்த ஊர் செல்லம்? எந்த ஊர் செல்லம்? ஹாய். முதல்ல செந்தில்குமார் உங்கள் குடும்பத்தை பாருங்க. மணியோட ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டு தானா? ஓகே, சொந்தக்காரங்க இல்லை. ஓகேப்பா, ஓகே. எனக்கும் அதே மாதிரி தான், சொந்தக்காரர் கிடையாது, ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு. லைவில் வர்றது, நல்ல பையனாக வந்து பேசுவார். நல்ல மணியை பொறுத்தவரையில் இன்னசென்ட், அவ்வளோதான். அதனால் அவர் இன்னசென்ட்டாக இருக்கிறனால தான் நான் பேசினேன். நம்ம நிறைய லைவில் போவார்ப்பா. ஸோ அவங்களோட பர்சனல், எல்லா லைவ்லேயும் பேசுகிறது அவங்களோட பர்சனல். நான் அதெல்லாம் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். நமக்கு அது தேவையில்லை. நம்ம லைவில் வந்து பேசுகிறாரா, நல்லபடியாக பேசுகிறாரா, அவ்வளோதான். அதுதான். நான் அப்படியுமே யார்கிட்ட நம்பர் கேட்டால் நான் சத்தம் போடுவேன். ஏன் மணி தேவையில்லாமல் நம்பர் போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நம்ம லைவில் வரீங்களா, பேசுங்க, யாரும் நம்பர் போடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவரையே சத்தம் போட்டிருக்கேன். அதனால் ஒன்றும் நல்ல பர்சன் தான், அவருக்கு விகல்பம் இல்லாமல் இருப்பார், அவ்வளோதான். எவ்வளோ டைம் தான் சாப்பிடுவேன் கண்ணு? அம்மு சிஸ்டர், உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பேர்ப்பா. 10th அண்டு காலேஜ் படிக்கிறாங்கப்பா. அவரோட பழக்கம் இல்லை. ஓ, அவரோட பழக்கம்லாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் பேசுவீங்களா, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நானும். நம்ம லைவில் வராங்க, நல்ல பையன் பேசுகிறோம், அவ்வளோதான். இங்கே மேகநாதன் எல்லோரும் வராங்க, அவங்கள மாதிரி அவரும் ஒரு பர்சன், அவ்வளோதான். எல்லாருமே அத்தை அம்மா அப்படின்னு உரிமையோடு பேசுகிறாங்க, நம்ம தம்பின்னு உரிமையோடு பேசுகிறோம், அவ்வளோதான். எப்பா செந்தில்குமார், நீ யாருன்னே தெரியல. தேவையில்லாமல் இங்கே வந்து பேசுகிறத விட பிரியா வீட்டில் போய் பேசுனீங்கன்னா உனக்கு ஏதாவது ஒரு இதாவது கிடைக்கும். ஓகேவா? ஒரு நல்ல பரிகாரம் கிடைக்கும். நீ நேராக பிரியா வீட்டுக்கு போய் பேசு. ஓகேவா? அதை தான் சொல்கிறேன். இல்லை, முடிஞ்சால் பிரியா வீட்டுக்கு போய் ஏதோ பஞ்சாயத்து பாருங்கள். அதை விட்டுட்டு லைவில் வந்து ஏன் பஞ்சாயத்து பார்க்குறீங்க? இல்லை ஜெகதி, இது எல்லாமே ஃபேக் ஐடி தான். அதை வந்து பிளாக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது யாராக இருந்தால் நமக்கு என்ன? அவங்க பாட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. சுஜி, நீங்கள் தான் உங்கள் அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே ஜெகதீஷ், அவ்வளோதான். நம்மளும் முடிக்க போகிறோம். ஓகேவா? அதனால் அவங்கள பற்றி நமக்கு ஒன்று, யாரை பற்றி நமக்கு என்ன? நம்ம லைவ் நல்லா போகுதா, நம்ம நல்ல விஷயத்த பேசுகிறோமா, அவ்வளோதான். பூனா பவி வந்து ஹாய் மேகனா